கார்த்தி ரேவதி சீரியல் பிப்ரவரி 18 நாளைக்கான ஒரு சூப்பரான ப்ரமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சாமுண்டீஸ்வரியோட மகள் ரேவதி சொல்கிறாங்க, டிரைவர் உங்கள் அம்மாவை மறந்தே போயிட்டேன், அவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம், வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க எங்கேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரகலா பார்க்குறாங்க, இந்த ரேவதி எதுக்காக இந்த டிரைவர் குடும்பத்துக்கு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஏ ரேவதி, வர வர உனக்கு என்ன திமிரா? எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த டிரைவர் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற சாதாரண ஒரு ஆள். இவனோட குடும்பமெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும், மண்டபத்துக்கு உள்ளேயே வரக்கூடாது. இப்படி சாதாரணப்பட்டவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிற, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அபிராமியோட குடும்பத்தை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறாங்க. உடனே அந்த இடத்துல கோவப்பட்டு பொங்கி எழுந்துடுறாங்க நம்ம அபிராமியோட அண்ணனான ரேவதியோட அப்பா. உடனே செம்மையாக கோவப்பட்டு, சந்திரா உனக்கு என்ன திமிரா? எங்கேருந்து வந்தது உனக்கு இவ்வளோ திமிரு? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன அவ்வளோ திமிரில் பேசுகிற? ஏலன்னா என்ன உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டா? காசு பணம் இல்லாமல் இருந்தாலும் மனுஷங்களை மதிக்கிறதுக்கு கற்றுக்க முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ உடனே இல்லை மாமா அது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மயில்வாகனம் நினைக்கிறாங்க, தங்கச்சியோட குடும்பத்தை பற்றி தரகுறவாக பேசின உடனே மாமா பொங்கி எழுந்துட்டாரே, உண்மையாகவே மாமா ரொம்ப நல்லவர், கிரேட் தான் மாமா அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி இந்த இடத்துல என்னமோ அமைதியாக தான் இருக்கார். அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, நீ பண்ணது தவறு. டிரைவரோட விஷயத்தில் நீ நடந்துக்கிறது எல்லாமே தவறு தான். அதனால தான் மாமா உன்னைய உரிமையாக கண்டிக்கிறாரு. சரி, இந்த பேச்சை இதோட விடுங்க. இனிமே நீ டிரைவரை பற்றி எதுவும் தப்பாக பேசாத சந்திரா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ உடனே சந்திரா அந்த இடத்துலேருந்து கோவப்பட்டு நேராக கிளம்பி உள்ளே போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும்.